தமிழகத்தில் வேறு ஆட்சி ஏற்பட்டால் கல்வி, மருத்துவம், வளர்ச்சி என அனைத்திலும் 75 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாக முகவர்கள், பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சரும் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான சி.வி. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் கணேசன், பீகாரை போன்று தமிழகம் சூழ்ச்சியில் சிக்கக்கூடாது என்பதற்காகவே தமிழக முதல்வர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதி ஆட்சி நடைபெற்ற நிலையில் வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், வளர்ச்சி என அனைத்திலும் 75 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என கூறினார். பீகார்ல வெறும் 13,000 ஓட்டு. எவ்வளவு ஓட்டு? 13,000 ஓட்டு. இந்த 13,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஆட்சி மாற்றமே மாறி இருக்கு. மொத்த ஓட்டு 13,000 தான் அதிகம் எதிர்கட்சிக்கு அவங்களுக்கும். ஆனா மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்படி அந்த 65 லட்சம் ஓட்டை காணும் சொன்னாங்களோ அதான் விஷயம். அதுதான் தமிழ்நாட்டில் அது ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயம். புதிய வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியே வரும். அந்த பட்டியல் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த போய் வீடு விடா பார்த்தாரு, அந்த வாக்காளர் வரைவு பட்டியலில் இருக்கிற கணக்கும் நம்ம கையில் இருக்கிற கணக்கும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா நம்பர் வீட்டுக்கு ராமசாமி வீட்டு போனோம்ல, 6 பேர் இருந்தது பாருங்க, அந்த 6 ஓட்டு அப்படியே இருக்கணும். அதுல யாரு போனாங்களோ இறந்தவங்களை போக என்ன கணக்கு அதே இருக்கணும். 2வது வீட்டுக்கு போனோம் இல்லையா, 8, அதுல ஒரு நபர் போயிட்டு மீதி 7, அந்த 7 இருக்கணும். அதே போல எல்லா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டும் இருக்கணும்.